யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருத்தர் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். அடுத்த வசனத்தை அவன் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றார். அடுத்த வசனம், அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். நல்லா கவனமாக கவனிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பல ஆண்டுகளாக வியாதியாய் படுத்து கிடக்கிற ஒரு மனிதனை இயேசு கண்டு வெகு தூரம் பிரயாணம் பண்ணி ஆண்டவர் அவனை பார்த்து, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று கண்டு ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்றார். உடனே அந்த மனுஷன் பலப்பட்டு அத்தனை நாட்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு முடமாய் கடந்த அவன் இப்பொழுது எழும்பி நிற்க ஆரம்பிக்கிறான். ஸோ தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய காரியத்தை தானே அவனால் செய்ய முடியல. இதுவரைக்கும் இன்னொருத்தருடைய ஹெல்ப்பை அவன் தேடிட்டு இருந்தான். அது நிறைய நேரத்தில் அவனுக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ சுயமாக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இதுவரையிலும் அவனுடைய படுக்கையே அவனால் எடுக்க முடியாமல் இருந்தான். ஆனால் இப்போ சுயமாய தன்னுடைய படுக்கையை எடுக்கிற அளவிற்கு கர்த்தர் அவனை மாற்றினார். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். கர்த்தர் நம்மை சுயமாய் நிற்கிறது அவருக்கு பிடிக்கும். நம்முடைய காலில் நம்மளை நிற்க வைக்கிறவர் கர்த்தர். அடுத்தவருடைய உதவியினால நம்மளை நிற்க வைக்கிறவர் அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். நான் நம்புகிறேன் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். இன்னொருத்தருடைய காலில் கண்டிப்பாக நீங்கள் நிற்க மாட்டீர்கள். கர்த்தர் அப்படியே அனுமதிக்கவும் மாட்டார். ஆண்டவர் உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலே பயப்படுத்துவார் இல்லாமல் தங்கியிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களுக்கு உரியதில் கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நல்லா சொல்லுங்கள். உங்கள் கைகளிலே கர்த்தர் அதை தருவாராக. அது உங்களுக்கு சொந்தமானதாய் மாறும், அது உங்களுடையதாய் மாறும், அது உங்களுக்கு உரியதாய் கர்த்தர் தருவார். அது இன்னொருத்தருக்கு அதிலே கண்டிப்பாக சொந்தம் இருக்காது, இன்னொருத்தர் அதனுடைய தலையீடு இருக்காது. அப்படி நம்மளை பெருக பண்ணுகிற ஒரு நல்ல தேவனாகிய கர்த்தர். நீங்களும் நானும் என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய கால்களிலே எங்களை நிற்க பண்ணும். நாங்கள் உங்களை நோக்கி நாங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் எங்களுக்கு தரணும், நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கணும். ஆனால் ஒரு நாளும் இன்னொருத்தருடைய உழைப்பில் இன்னொருத்தருடைய காலில் நாங்கள் நிற்காதபடி கர்த்தர் எங்களை தனியாக நிற்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற அநேகருக்கு கர்த்தர் அப்படித்தான் செய்ய போகிறார். இதுவரையிலும் உங்களுடைய படுக்கையை உங்களால் எடுக்க முடியல, இதுவரையிலும் உங்களுடைய படுக்கையை வேறொருவர் ரெடி செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் வெகு நாளாய் வியாதியாய் கிடந்த அந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், இனி உனக்கு யாரும் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீ இனி யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்ன கர்த்தர் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே, ஆமென், இதுவரையிலும் எத்தனையோ பேரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற உங்களை கர்த்தர் சீக்கிரமாக உங்களுடைய கால்களிலே நிற்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அது ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவர் இப்பொழுது உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடக்கிறான். உடனே சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், அவன் இத்தனை நாட்கள் வியாதிஸ்தன் என்று அவர்களுக்கு தெரியும். 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் 13வது வசனம், அதற்கு அவன் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று உன்னுடனே
சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். அப்போ அவங்க எல்லாருமே அத்தனை பேருமே அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தின் நாள், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். சரி, இத்தனை நாட்களும் நான் படுக்கையில் கிடந்தேன், இப்போ ஆண்டவர் வந்து என்னை நடக்க பண்ணியிருக்கிறாருன்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை உன்னை படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னது யார், ஏன் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த நாள் என்ன நாளாக இருந்துச்சுன்னா ஓய்வு நாளாக இருந்துச்சு. அப்படின்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள, யூத ஜனங்களுக்குள்ள ஒரு பாரம்பரியம் இருந்துச்சு. என்ன பாரம்பரியம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவர்கள் வந்து ஓய்வு நாளில் எதையுமே செய்யக்கூடாது, எந்த வேலையுமே செய்யக்கூடாது. அவங்க வந்து அன்னைக்கு வந்து வேலை எதுவும் செய்யாமல், அது கர்த்தருக்குரிய நாள், அந்த நாளில் வந்து ஆண்டவரை மட்டும்தான் தேடுவாங்க, வேற எதையுமே செய்ய மாட்டாங்கன்னு அவங்க பொருத்தனை பண்ணியிருந்தாங்க. மோசையினுடைய நாட்களிலே அது எழுதப்பட்டிருந்தது. இப்போ இத்தனை காலமாய் வியாதியாய் படுத்து கிடந்த ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய படுக்கையை எடுத்து கொண்டு வர்றான். அதை பார்த்து அவங்களால சந்தோஷப்பட முடியல. பரவாயில்லையப்பா, இத்தனை வருஷமா நீ இருந்தியே, இன்னைக்கு கடவுள் உன்னை விடுதலை ஆக்கியிருக்கிறாரே அப்படின்னு சொல்ல முடியல. அவங்க அத்தனை பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னது யாரு, யார் உன்னை விடுதலையாக்குனா, நீ எப்படி இன்னைக்கு நடக்கலாம், நீ இன்னைக்கு எப்படி படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ வரலாம் அப்படின்னு சொல்லி மோசே எழுதுனது உனக்கு ஞாபகம் இல்லையா, ரூல்ஸ் உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ எப்படி இதை செஞ்ச அப்படின்னு அவன்கிட்ட நிறைய கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஏதோ ஒரு, நம்ம சகலமும் ஒழுங்காக நடக்கணும், ஒழுங்காக இருக்கணும், நம்ம நேர்த்தியாக வாழணும். ஆனால் நீங்கள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய மரியாதை இல்லைன்னா உங்களுடைய கனம், உங்களுடைய பரம்பரை, உங்களுடைய பாரம்பரியம், இந்த பாரம்பரியத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற சில காரியங்களையும் நீங்க உங்க மனசுல வச்சுட்டு சில அற்புதங்களை நீங்க ரிஜெக்ட் பண்ணி, எனக்கு மனுஷன் முக்கியம் இல்லை, நீ சுகப்படுத்தப்பட்டது முக்கியம் இல்லை, நீ எழுந்து நடக்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு நீ ஓய்வு நாளிலே எதற்கு இப்படி நடந்தாய், நீ எப்படி இந்த மாதிரி படுக்கை எடுத்துக்கொண்டு வரலாம், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்ததை கர்த்தர் என்ன செய்தார் என்றால், கர்த்தர் அதம் பண்ணினார். அவருக்கு ரூல்ஸ் தெரியாதா, அவருக்கு மோசையினுடைய நியாயப்பிரமாணம் தெரியாதா? ஆண்டவருக்கு நியாயப்பிரமாணம் தெரியும், ஆண்டவருக்கு கண்டிப்பாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் ஜனங்களுக்கு என்ன நிரூபிக்கிறார் அப்படின்னு சொன்னா, முதல்ல யாருதான் முக்கியம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் சுகமாய் வாழ்ந்து இன்னைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறது தான் முக்கியமே தவிர, அதற்கு மிஞ்சி எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லைன்றத கர்த்தர் அந்த இடத்திலே நிரூபித்தார். ஆமேன் சொல்லுங்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு கவுண்டர், அப்படின்னா இந்த கவுண்டர் கம்யூனிட்டி வந்து நம்முடைய கோயம்புத்தூர் பட்டணத்தில் நிறைய அதிகமாக இருக்குது. இது கொங்கு, இந்த கொங்கு பெல்ட்டில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கவுண்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க நிறைய பேர் இப்பொழுது சமீப காலமாய் நிறைய பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போது அவங்களுடைய கூட்டத்தில் காலேஜ் படிக்கிற சமயத்தில் ஒரு வாலிப தங்கச்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளை அங்கே காலேஜில் ஞான ஸ்நானம் எடுத்து, ஆனால் வீட்டில் இருக்கிற சூழ்நிலையின் நிமித்தமாய் அவங்க வந்து இன்னொரு ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து அவங்க வந்து தன்னுடைய கணவனாருக்கு தெரியாமல் ஒளிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் வாசிக்கிறது, நிறைய யூடியூப்பில் நிறைய மெசேஜ் எல்லாம் கேட்குறது. அப்போ அந்த கணவனார் வந்து இல்லை, நம்ம இதை ஒன்று நீ நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அப்போ அந்த அந்த சிஸ்டரை வந்து அவங்க அப்பா வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தார், என்னிடத்துல கூட்டிகிட்டு வந்து அவர் எங்கிட்ட தனியாக பேசணும் உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், சார் உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை சார், என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு இயேசுவை பிடிக்கும், எனக்கு ஜீசஸை பிடிக்கும், ஜீசஸ் வந்து என்னுடைய மகளுக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார், இன்னைக்கு என் மக உயிரோடு இருக்கிறது ஜீசஸ் தான்,
இந்த ஜீசஸ் அவன் மனசில் வச்சுக்கிட்டும் சார். மனசில் வைக்காமல் இப்போ எல்லாருக்கும் முன்னாடியும் இந்த பைபிள் வாசிக்கிறதுனால செய்தியெல்லாம் கேட்குறதுனால தான் பிரச்சனை வருது. அவள்கிட்ட சொல்லுங்கள் சார், மானம் தான் முக்கியம், குடும்பம் தான் முக்கியம், வம்சம் தான் முக்கியம், எங்கள் ஜாதி தான் முக்கியம், அதில் இருந்தால் தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு எங்கிட்ட அவர் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக எங்கிட்ட தனியாக வந்து பேசினார். அப்போ எனக்கு அந்த அந்த தகப்பனார் வந்து எனக்கு ஏசப்பாவை பிடிக்கும், எனக்கு பைபிளை பிடிக்கும், எனக்கு சர்ச்சை பிடிக்கும், என் பிள்ளை அதுக்கப்புறம் நிறைய மாறிட்டா, எல்லாமே எனக்கு ஓகே. ஆனால் என்னுடைய கூட இருக்கிற ஜனங்கள் வந்து என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் என்னை தப்பாக நினைப்பாங்கல்ல, அதுக்காக என் பிள்ளை நான் கிறிஸ்தவர்களுக்குரிய காரியத்தை செய்கிறேன்றதை வெளியே காமிக்காமல் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ இன்னைக்கு இருக்கிற அவர்கள் மட்டுமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கூட நிறைய பேருக்கு எது முக்கியம் அப்படின்னு சொன்னா, இந்த காரியத்தை எல்லாம் முக்கியத்துவப்படுத்தி என்னுடைய குடும்பம் தான் எனக்கு முக்கியம், எனக்கு சொந்தக்காரங்க தான் எனக்கு முக்கியம், எனக்கு இந்த மரியாதை தான் எனக்கு தான் முக்கியம், நான் தலை நிமிர்ந்து வாழ வேண்டாமா, அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவா, என் குடும்பம் என்ன சொல்லும், நாளைக்கு எப்படி நான் தலை நிமிர்ந்து வாழுவேன், நான் இந்த மாதிரி பண்ணுனா நான் சாக வேண்டியதானே, குடும்பத்தோடு நாங்கள் சாக வேண்டியதான், நான் அழிய வேண்டியதான். இப்படியே உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய காரியத்தை நினைச்சு தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளுகிற எத்தனையோ பேர் இன்று இந்த சமுதாயத்திலே வாழ்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உடனே ஃபேமிலியில் பிரச்சனையை கொண்டு வரணும்னு சொல்லலை, நீங்கள் வந்து எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்லலை, அந்த காரியத்தை குறித்து பேச வரல. சில காரியத்தை வந்து நம்ம பொறுமையாய் கையாண்டு தான் ரட்சிப்பை கொண்டு வர முடியும். ரட்சிப்பும் ஆண்டவரை தேடுவதையும் இன்னொருத்தருக்குள்ளே புகுத்த முடியாது. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த சூழ்நிலையிலையும் நான் முக்கியமா இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முக்கியமா, நான் முக்கியமா, என்னுடைய வம்சம் முக்கியமா, நான் முக்கியமா, சொந்தக்காரங்க முக்கியமா, நான் முக்கியமா, மான மரியாதை இதெல்லாம் முக்கியமா அப்படின்னு நினைக்கிற அந்த காலகட்டத்தில் தேவனுடைய பிள்ளை டிசைட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் தான் முக்கியமே தவிர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த இடத்துல கண்டிப்பாக என்னவாகாது. சத்தமாக சொல்லுங்க, அந்த இடத்துல கண்டிப்பாக அது முக்கியம் கிடையாது. உங்களுடைய கணவனார் முக்கியமா, இல்லை உங்களுடைய பழைய அன்புகள் முக்கியமா, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற மக்கள் முக்கியமா, அவங்கெல்லாம் சொல்கிற வார்த்தை முக்கியமா, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, நான் இப்படி குறைஞ்சு போனால் என்ன நினைப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் இந்த இடத்துல இந்த மனுஷனுக்கு அற்புதம் செய்து கர்த்தர் என்ன இந்த இடத்துல நிரூபிக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிக்கிறார், மோசையினாலே எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் மதிக்கிறார். ஆனால் ஒன்று, இந்த இடத்துல மோசையினால் எழுதின அந்த பிரமாணத்தை விட எதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷன் இன்றைக்கு எழும்பி நடக்கிறான் என்றால் இதுதான் எனக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்தில் ஏதோ ஒன்றை பிடிச்சி வச்சுட்டு இதுதான், இது இல்லைன்னா நான் வாழ மாட்டேன், இது இல்லைன்னா நான் வாழ முடியாது, இது இல்லைன்னா சமுதாயம் என்னை ரொம்ப தப்பாக நினைக்கும், இந்த காரியம் இல்லைன்னா என்னை எல்லாருமே கேவலமாக பேசுவாங்க, இதனால தான் நான் அங்கே போக மாட்டேங்கிறேன், இதனால தான் நான் இங்கே யார்கிட்டையும் மிங்கிளாக மாட்டேங்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறார் என்றால், நீங்கள் சுகமாய் வாழ்வதும், நீங்கள் நலமாய் இருப்பதும், நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதும், அதுதான் உங்கள் வாழ்க்கையில் என்னவென்று சொன்னால் முக்கியமான ஒன்று. ஆமேன் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை எந்த சூழ்நிலையிலையும் என்னை நீர் முக்கியத்துவப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி. ஆமேன் ஆமேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்போ பாருங்களேன், இளையகுமாரன்
தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு கிளம்பி தன் தகப்பனாரிடத்திலிருந்து எல்லா சொத்துக்களையும் வாங்கிட்டு வெளியூர் போயிட்டான். வெளியூர் போய் எல்லாத்தையுமே அழிச்சிட்டான். இப்போ அந்த மகன் என்ன பண்றான் அப்படின்னா திரும்பி வர்றான். திரும்பி வந்து தன்னுடைய தகப்பனாரிடத்துல சொல்லுகிறான், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் என்ன செஞ்சேன்? பாவம் செஞ்சேன். இனியும் உம்முடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. வேலைக்காரனில் ஒருவனாக வைத்து கொள்ளும் அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொன்ன உடனே அவங்க அப்பா அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து, அவங்க அப்பா அவனுக்கு பாதரட்சியை கொடுத்து, அவங்க அப்பா அவனுக்காக கொளுத்த கன்றையை அடித்துக்கிட்டார். இப்போ மூத்த சகோதரன் வயல்ல இருந்து வர்றார். வயல்ல இருந்து வந்த உடனே தன்னுடைய சகோதரன் என்ன கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, இவனுக்கு இது கேட்கல. வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்ட இவனுக்கு இது தேவையா? நீங்க இந்த கொளுத்த கன்றை அடிக்கிறது தேவையா? இவனை வீட்டுக்குள்ள ஏத்துறது தேவையா? இவனை என்ன பண்ணீங்க? இவன் எவ்வளவு மோசமானவன். இவன் பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போறான். சித்தப்பா என்ன நினைப்பாரு? பெரியப்பா என்ன நினைப்பாரு? அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? இவனை கொஞ்ச நாள் நீங்க தள்ளி வைக்கணும்ல. ஆனா அந்த தகப்பன் வந்து தன்னுடைய மகனை பார்த்து கேட்கிறார், சொல்றாரு, மகனே, இந்த நேரத்தில் ரூல்ஸ் முக்கியம் சொல்லுங்க, இந்த நேரத்தில் பணம் முக்கியம், இந்த நேரத்தில் அவன் கொண்டு போய் இழந்த சொத்து முக்கியம். இப்போ சொத்தா பையனா, பணமா பையனா, மரியாதையா பையனா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தகப்பன் வரும்போது அந்த தகப்பன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, போன சொத்து போயிட்டும்பா, போன பணம் போயிருட்டுப்பா, கோவிச்சுக்கிற சொந்தக்காரங்க கோவிச்சுக்கிட்டோம்ப்பா, ஆனா இந்த நேரத்தில் எனக்கு யாரு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பையன் ஜீவனோட வந்தான்ல, என்னுடைய பையன் சுகத்தோட வந்தான்ல, அதுவே எனக்கு என்னவானது அப்படின்னு சொன்னா, சத்தமாய் சொல்லுங்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கடிதத்தை எழுதி வைத்து கழுத்தில் தூக்கு மாட்டி இறந்து போன ஒரு மனுஷனுடைய கடிதத்தை வாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது. அப்போ அந்த கடிதத்தில் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவர் எழுதி வச்சிருக்கிறார் ஒரு கடிதம். என்ன கடிதம் எழுதி வச்சிருக்கிறாருன்னா, நான் உனக்கு ஒரு நல்ல கணவனாரா இல்லை, நான் உனக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவா இல்லை, என்னால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் எதையுமே உங்களுக்கு சம்பாரித்து வைக்க முடியல, சரி எதையுமே சம்பாரித்து வைக்க முடியாமல் உங்களுக்கு பாரமாக இருக்கிற ஒரு அப்பா வந்து வேண்டான்னு நீங்களும் நிறைய நேரத்தில் நினச்சிருக்கிறீங்க. நீங்களே என்ன வேண்டான்னு நினைக்கும் போது நான் வந்து இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க விரும்பலை, அதனால என்னுடைய உயிரை நான் மாற்றிக்கிறேன், நீங்கள் நல்லா வாழுங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை அவர் எழுதி முடித்திருந்தார். உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவர் இறந்து போய் படுத்து கிடக்கும்போது அவருடைய மனைவி என்ன அழுதாங்க அப்படின்னு சொன்னா, ஐயா, நீ இப்படி செய்வேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் திட்டியிருக்க மாட்டேன் இல்லை, உன்னை நான் ஒன்றுமே பேசியிருக்க மாட்டேன் இல்லை, நீ இப்படி எனக்கு பண்ணிட்டு போயிட்டியே. என்ன அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு காலத்தில் நல்லா இருந்தார், இன்னொரு காலத்தில் அவர் என்ன பண்ணார்னா ரொம்ப ஒன்றும் இல்லாமல் போயிட்டாரு, பிஸ்னஸில் லாஸ் பண்ணிட்டாரு, பெரிய கடன்காரராய் மாறிட்டாரு. ஒவ்வொரு நாளும் கடன்காரங்க வீட்டில் வர ஆரம்பித்த உடனே இந்த மனைவி வந்து சரிங்க பார்த்துக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம், சரி ஒரு காலத்தில் நீங்கள் சம்பாரிச்சிங்க, இதெல்லாம் மாறும் அப்படின்னு தைரியம் சொல்ல வேண்டியவங்க என்ன சொல்லிங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து பிழைக்க தேவையா சொன்னாங்களா? இவரை நாளுக்கு நாள் வந்து குத்தி, நீ வந்து எனக்கு அந்த பணம் தானே முக்கியம், மரியாதை தானே முக்கியம், மரியாதை இல்லாமல் ஒரு மனுஷன் உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இந்த மாதிரியே அடிக்கடி அடிக்கடி அவரை வருத்தப்படுத்தி அவரை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம கடைசியில் இந்த உலகமே வேண்டான்னு அந்த மனுஷன் தற்கொலை செஞ்சு மாண்டு போனான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, எப்பொழுதுமே ஆண்டவர் நினைக்கிறது, ஆண்டவர் நமக்கு சொல்லி தடுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு ரூல்ஸ் முக்கியமானது தான், நமக்கு பணம் முக்கியமானது தான், நமக்கு மரியாதை முக்கியமானது தான். ஆனா சில இடங்களிலே மனிதனா பணமா, நம்முடைய வீட்டிலே இருக்கிறவர்களா இந்த இந்த சொந்தக்காரங்களுடைய வார்த்தையான்னு கேட்கும்போது நீங்களும் நானும் எதைத்தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சத்தமா சொல்லுங்க, நம்முடைய பிள்ளைகளையும் நம்மையும் தான் நம்ம முக்கியமாக நினைக்கணுமே தவிர கர்த்தரும் அதைத்தான் நமக்கு கற்று தருகிறார். ஹல்லேலூயா.
நீங்க முக்கியம் இல்லைன்னு எத்தனை பேர் வேண்டாமான்னு சொல்லலாம். நீங்க முக்கியமற்றவர்களாய் மற்றவங்களுக்கு முன்னாடி தெரியலாம். நான் எல்லாம் ரொம்ப அவசியம் இல்லை, ஒரு மானத்தை இழந்து நான் வாழணுமா பாஸ்டர், பணத்தை இழந்து நான் வாழணுமா பாஸ்டர், இவ்வளோ பெரிய அசிங்கத்தோட நான் வாழணுமா, இவ்வளோ பெரிய அவமானத்தோட நான் வாழணுமா அப்படின்னு இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் உங்க மனசுல நினைச்சிட்டு இருந்தா, ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மகளே, உன்னை சுற்றி இருக்கிற எல்லா அவமானத்தை விட, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா குறைகளை விட கண்டிப்பாக நீ அவசியமான மகள், நீங்கள் அவசியமான மகன். கர்த்தர் உங்களை அதற்காக தான் மரண கண்ணியிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றி வைத்திருக்கிறார். நீங்கள் முக்கியமானவர்கள் என்று பரலோகம் கண்டிப்பாக சொல்லுகிறது. நீங்கள் முக்கியமானவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை எல்லாவற்றை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை எப்படிதான் வச்சிருக்கிறார்னா, முக்கியமானவர்களாய் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ஞானத்தை கற்றுத்தாரும். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ஞானத்தை தாரு. என்ன ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில ஆசீர்வாதங்களை விட முக்கியமானது யார் அப்படின்னு சொன்னா, நாங்கள் தான் மிகவும் முக்கியமான மனிதர்கள். ஆமேன் சொல்லுங்கள். வேதத்தில் நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, நீங்கள் லூக்கான சுவிசேஷத்தில் வாசிக்க வேண்டாம், அந்த இடத்துல சகேயு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் குள்ளனானபடினால் அவன் என்ன பண்ணனான்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க காட்டத்தி மரத்தில் அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா ஏறினான். இப்போ இயேசு அவனுடைய வாஞ்சையை பார்த்து காட்டத்தி மரத்துக்கு கீழே நின்று ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சகேயுவே, சீக்கிரமாய் சொல்லுங்க, சீக்கிரமா இறங்கி வா அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் இறங்கி வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டுல தங்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆண்டவர் அவன் வீட்டுக்கு போறாரு. அவன் வீட்டுக்கு போகும்போது ஆண்டவரை நேசிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, ஆண்டவருடைய சீடர்கள், சுத்தி இருந்தவங்க எல்லாருக்குமே சகேயுவை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க ஆண்டவரை பார்த்து என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பாவியான ஒரு மனுஷனுடைய வீட்டுல இவரு, சொல்லுங்க, பாவியான ஒரு மனுஷனுடைய வீட்டுல இவர் தங்க போறாருல. எல்லாருமே ஆண்டவரை ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரிய தெய்வம், நீ எவ்வளவு பெரிய ஆண்டவர், போயும் அவனுடைய வீட்டுக்கு நீங்க போறீங்களா, அவன் வீட்டுக்கு நீங்க போலாமா, அவன் எவ்வளவு மோசமான மனுஷன் தெரியுமா. ஆனா அந்த இடத்துல அவனுடைய வீட்டுக்குள்ளே போய் கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு, சத்தமா சொல்லுங்க, இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாருமே உங்களை கழிச்சு கட்டினாலும், இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாருமே உங்களிடத்துல பேசுறத கூட விரும்பாம போனாலும், உங்களுடைய கடனின் நிமித்தம், உங்களுடைய தாழ்வின் நிமித்தம், உங்களுடைய அழகற்ற வாழ்க்கை நிமித்தம் யாராவது ஒருத்தர் உங்களிடத்துல பேசுறது, உங்க வீட்டுக்கு வர்றத கூட உங்க சொந்தக்காரங்க அவாய்ட் பண்றாங்கன்னா, நான் நம்புறேன் உங்க இருதயம் வருத்தப்படவே வேண்டாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் வீட்டிலே தங்குவேன், நான் உன் வீட்டிற்கு நான் வருவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பை கொடுக்கிற கர்த்தர், அவர்கள் உங்களை முக்கியமாய் நினைக்காவிட்டாலும் கர்த்தர் உங்களை முக்கியத்துவப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை முக்கியமாய் நினைக்கிறார். அவருடைய பார்வையிலே நீங்கள் மிகவும் விசேஷமானவர்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு இந்த உபவாச ஜபத்தில் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால், சில காரியங்களை நீங்கள் ரொம்ப முக்கியம்னு நினச்சி அதுக்கு பின்னாடி ஓடி, அதற்கு பின்பாக பிரயாசப்பட்டு, அதுக்கு பின்னாடி கடந்து அலைஞ்சு இந்த வருத்தத்தை சுமக்கிறதை விட கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எது முக்கியம் என்கிறதை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவாராக. ஆமேன் சொல்லுங்கள். பாருங்க,
இந்த திருநெல்வேலியிலிருந்து வந்து வெளி ஊரில் தங்குறாங்க பாருங்க. வெளி ஊரில் தங்கி ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னு வைங்களேன், இங்கேருந்து கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னா என்ன கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சிஸ்டர்ஸ் நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திருநெல்வேலியில் இருந்து வந்தவங்க இருக்கிறாங்களா? என்ன கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்பீங்க? கல்யாண வீட்டுக்கு போகும்போது சொந்தக்காரங்க எல்லாரும் வருவாங்க. எனக்கு ஒரு மாலை கூட இல்லை, எனக்கு ஒரு ஒட்டியானம் கூட இல்லை, எனக்கு ஒரு நெக்லஸ் கூட இல்லை, எனக்கு ஒரு ஜிமிக்கி கம்மல் கூட இல்லை. ஆமா, நான் வந்து இந்த ஜிமிக்கி கம்மல் இல்லாம எப்படி கல்யாணத்துக்கு போவேன்? நான் எப்படி, எனக்கு வந்து நெக்லஸ் இல்லாம நான் எப்படி போவேன்? எனக்கு மாலை இல்லாம நான் எப்படி போவேன்? அப்போ அவங்களுக்கு அன்னைக்கு என்னதான் முக்கியமா தெரியுது சொல்லுங்களேன்? மாலை. எதுக்கு அந்த மாலை அப்படின்னு கேட்டா, ஆமா உண்மைதான், நீங்க சொல்றது தவறெல்லாம் இல்லை. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒருவேளை நல்ல மாலை எல்லாம் போட்டுட்டு இப்ப நீங்க கொஞ்சம் சிம்பிளா நீங்க ஒண்ணுமே இல்லாம போயிட்டீங்கன்னா பார்க்குற சொந்தக்காரங்கள்லாம் உங்களை வந்து பார்த்து என்ன கேட்பாங்க தெரியுமா? துக்கம்தான் விசாரிப்பாங்க. ஸோ அவங்களுடைய பார்வைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாலை இல்லாமல் போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நெக்லஸ் இல்லாமல் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறீங்க அர்த்தம். என்ன கடன் ஏதாவது ஆச்சா? என்ன பிஸ்னஸ் ஏதாவது நஷ்டம் ஆயிடுச்சா? நீங்கள் அதை சும்மா போடாமல் போனால் கூட அவங்க பார்வை உங்களை எப்படி தான் பார்க்கும். ஆனால் உண்மையிலே அந்த இடத்துல உங்கள் குடும்பத்தினுடைய சமாதானம் முக்கியமா, நெக்லஸ் முக்கியமா அப்படின்னு கேட்டா, சகோதரிகள் சொல்லுங்கள், நீங்க என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர், நெக்லஸ் இல்லாம அங்க போறதனுடைய வருத்தம் எனக்கு மட்டும்தான் பாஸ்டர் தெரியும். எவ்வளவு என்ன வருத்தப்படுத்துவாங்க தெரியுமா பாஸ்டர்? எவ்வளவு என்ன திட்டுவாங்க தெரியுமா பாஸ்டர்? எவ்வளவு கேவலமா என்ன பார்ப்பாங்க பாஸ்டர் தெரியுமா பாஸ்டர்? அதுக்கு குடும்ப சமாதானம் இல்லா கூட பரவாயில்ல பாஸ்டர், எனக்கு என்னதான் முக்கியம்? இல்லை 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 இல்லை, ஆண்டவர் பல இடங்களில் நிறைய இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்தார். அவர் அற்புதம் செய்த இடத்தில் எல்லா இடத்துலையும் கர்த்தர் மனுஷங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றி தான் அற்புதம் செய்தார். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சில இடங்கள்லாம் ஆண்டவர் வந்து உடைச்சு தான் ஆண்டவர் அற்புதம் செய்தார். இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்ச அந்த இடத்துல அந்த காரியத்தை ஆண்டவர் வந்து நடத்தி முடித்தார். அப்பதான் ஆண்டவர் கேட்கிறார், எப்பா நீங்க இப்படி ஒரு மனுஷனுக்கு அற்புதம் செய்கிறத நினைச்சு இப்படி கிண்டல் பண்றீங்களே, இப்படி நான் ரூல்ஸை மீறிட்டேன்னு சொல்றீங்களே, உங்களில் ஒருத்தனுடைய ஆடு குழியில விழுந்துச்சுன்னா, ஒரு மாடு குழியில விழுந்துச்சுன்னா சரி அப்படியே நீங்க போட்டுட்டு போயிருவீங்களா? போட்டுட்டு போக மாட்டீங்கல்ல. அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து வித்தா காசு கிடைக்கும், அந்த மாட்டை எடுத்து வித்தா காசு கிடைக்கும்னு சொல்லி பணத்துக்காக குழியில விழுந்தா கூட அதை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி போறீங்களே. இந்த மனுஷன் இத்தனை நாளா உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாரு, இன்னைக்கு அற்புதத்தை கொடுத்தறல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? கர்த்தர் அவங்கள்ட்ட கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன மதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஜீவன் இல்லாவிட்டால் இந்த உலகத்திலேயே ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுங்கள். உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துருங்க. முக்கியம் இல்லாத ஒன்றை, இல்லைன்னா இந்த விஷயத்தை முக்கியத்தைப்படுத்துகிறத விட இந்த விஷயம்தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுகிற ஒன்றை நீங்கள் செய்யாமல் நீங்கள் அந்த காரியத்தையே முக்கியத்துவப்படுத்தி முக்கியமான சில காரியங்களை விடுவீர்களே ஆனால் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை தாரு, எனக்கு ஒரு கிருபையை கற்றுத்தாரு. என்ன கற்றுத்தாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே முக்கியமானதை முக்கியத்துவப்படுத்தக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் கிருபையா எனக்கு தருகிறவர். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, உலகத்திற்காக, மனிதனுக்காக, சொந்தக்காரங்களுக்காக முக்கியமானதை நான் தவறவிட்டு முக்கியமானதை நான் இழக்கிற அந்த சூழ்நிலையை ஒரு காலம் நீங்க எனக்கு அனுமதிக்கவே கூடாது ஆண்டவரே. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோட ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, என்னுடைய தகப்பனாருக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ராஜா. கேளுங்க. ஸ்தோத்திரம்.
ஹalleluya. இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. சொல்லுங்க எல்லாரும். என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். சொல்லுவோம். என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்குது. என் சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய். சொல்லுவோம். என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்குது. என் சுகவீனத்தில் உம் கிருபை தாராளம். முடிஞ்சவங்க கையை உயர்த்தி, என் தேவனே, சத்தமாய தேவனே, ஹalleluya. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. ஹalleluya. பரம்பரைகள் பரம்பரையாய் கையாளுகிற சில விஷயங்கள், வம்சமாய் கையாளுகிற சில விஷயங்கள், ஜாதிகளுக்கு இருக்கிற சில பெருமைகள், சில குடும்ப உறவுகளுக்கு இருக்கிற சில பெருமைகள், இல்லைன்னா சில திருச்சபை சம்பந்தப்பட்டு இருக்கிற சில உறவுகள், இது எல்லாத்தையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அடையாளம் கண்டுகொண்டு இதுல எது முக்கியம் அப்படின்னு தெரிந்து கொள்கிற அந்த ஞானத்தை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா வளர்த்துகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாரா. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். இந்த சிபிஎம் திருச்சபை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உபதேசத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான திருச்சபை என்ன திருச்சபை சொல்லுங்களேன்? அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான, ரொம்ப ஜெபிக்கிறவர்கள், அதிகமான கமிட்மெண்ட் உள்ளவங்க, விசுவாச வீரர்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க பாஸ்டரும் வந்து அதுல இருந்து வந்தவர் தான். அதான் எங்க பாஸ்டர் சன்னியாசியாவே இருந்தாங்க. ஆனா சில காரியங்கள் மட்டும் என்னால என்ன பண்ண முடியாதுன்னா அது ஒத்துக்கவே முடியாது. அவ்வளோ அழகா ஜெபம் பண்ணி ஒரு சாதாரணமான மனுஷனை அவங்க எப்படிதான் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா, மனுஷனா பார்க்கறது இல்ல, பாவியா தான் நிறைய பேரை பார்ப்பாங்க. நீ பாவி. அவங்களுக்கு அந்த இடத்துல என்னதான் முக்கியம் அப்படின்னு சொன்னா, ரூல்ஸ் தான் அந்த இடத்துல முக்கியமே தவிர நீ அந்த இடத்துல முக்கியம். நீ ரூல்ஸை பின்பற்றல, நீ ரூல்ஸை கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அவ்வளவுதான். உனக்கு எந்த மனிதாபிமானமும் உனக்கு எதுவுமே உனக்கு இல்லை, உனக்கு இல்லை. இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதுக்காக நான் லிபரலா இருக்கணும், ரூல்ஸை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் மனிதர்களா, மனிதனா, இல்லை இந்த விஷயமா அப்படின்னு கேட்டா கர்த்தர் யாரை தான் முக்கியத்துவப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல என் பிள்ளைய பாதுகாக்கிறது தான் எனக்கு அவசியமானது. இந்த இடத்துல சமாதானம் தான் எனக்கு அவசியமானது. இந்த இடத்துல நான் இந்த இடத்துல அமைதியா இருக்கிறது மட்டும்தான் அவசியமானது. இந்த இடத்துல மற்றவங்களுக்கு முன்னாடி நான் தாழ்ந்து போகிறது தான் அவசியமானது. பரவாயில்ல, அவமானங்கள் நிந்தைகள் வந்தா கூட பரவாயில்ல, நான் என்னை நல்லா வச்சுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். மனிதன் இப்பொழுது இருப்பான், நாளைக்கு மாறுவான். எல்லாரும் வெளியில ஒன்று சொல்லுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வித்தியாசமா இருப்பாங்க. அதான் என்னுடைய ஒரு இந்து ஒருத்தர், நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து ஒரு நாள் என்னை வந்து அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு. கூப்பிடும்போது உங்களுக்கு மத்தியான சாப்பாடு நான் தர்றேன், நீங்கள் வந்து
இந்த மாட்டு இறைச்சி பீஃப் சாப்பிடுவீங்களான்னு கேட்டார் என்கிட்ட. அப்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், நான் சாப்பிடுவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுனாலும் சாப்பிடுவேன், வெஜ்னாலும் பரவாயில்ல நான்வெஜ்னாலும் பரவாயில்ல. ஆனால் எனக்கு அவர் சாப்பிடுவார் அப்படின்னு சொன்னது எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அவங்க வீட்டில் செய்வாங்க அப்படின்றது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அவர் வச்சுருந்தாரு, அவரும் என் கூட சேர்ந்து சாப்பிடும்போது அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன பார்த்து கேட்டீங்க சார், நான் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் இதெல்லாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, பாஸ்டர் நானும் அப்படி தான் நினச்சேன். நான் என்னுடைய பிள்ளை ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூலில் படிக்கிறா, அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டே என்னதான் நான்வெஜ்ஜில் இதுதான் பிடிக்கும். ஆனால் எங்களுடைய குடும்பத்து ஆட்கள், எங்களுடைய வம்சத்து ஆட்கள் யாருமே இந்த கடையில் போய் நிற்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன்னே தெரில. கொரோனா சமயத்தில் என் பிள்ளை வீட்டில் இருந்தனால எனக்கு ரொம்ப போர் அடிக்குது டாடி, நீங்கள் சமைக்கிறதுக்கு இதை வாங்கிட்டு வாங்க, எனக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவேன் அப்படின்னு சொன்னால், அதனால நான் பயந்து போய் அந்த கடைக்கு முன்னாடி காரை நிப்பாட்டிட்டு அங்கே இருக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு, எப்பா ஒரு கிலோ மட்டும் பேப்பரில் பொதிஞ்சு கொடு, நான் அந்த ஓரத்தில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா எங்கள் ஆட்களில் ஒரு 25 பேர் அங்கே நிற்கிறாங்க பாஸ்டர். எங்கள் ஆட்களில் ஒரு 25 பேர் அங்கே நிற்கிறாங்க பாஸ்டர். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏண்டா அத்தனை பேரும் நாட்டாம மாதிரி உட்காந்து தெருவில் உட்காந்து பேசும்போது நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது, அது நமக்கு விரோதி அப்படின்னு பிரசங்கம் பண்ணி அதை சொல்லிட்டு நீங்கள் அத்தனை பேரும் இந்த கடையில் நிற்கிறீங்களடா அப்படின்னு அப்போ தான் நினச்சேன். அப்போது நிறைய பேர் வெளி தோற்றத்திற்கு ரூல்ஸை பிடிக்கிறது மாதிரி, வெளி தோற்றத்துக்கு நடிக்கிறது மாதிரி நடித்தாலும் உள்ளுக்குள்ளே நிறைய பேரால் அதை என்ன பண்ண முடியல. ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, மானம் போயிடும். இல்லை நான் அதுக்காக இது சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பொதுவாக எல்லா விஷயத்துலையுமே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்படியே அதுக்கு அவங்க அப்படி ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதற்காக இதுதான் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது. சத்தமாக சொல்லுங்க, அதை கொண்டு வரவே முடியாது ஒரு காலத்திலையும். அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரும்போது, ரூல்ஸ் முக்கியமா நான் வாழ்கிறது முக்கியமானா எதுதான் முக்கியம்? கேட்கல இல்லையே, நிறைய பேர் வரலையே இன்னும். அந்த நல்லா சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. ஆமேன். அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தப்பா நினைச்சா கூட பரவாயில்லப்பா, தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல. அதனால தான் தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது சொல்லுகிறான், நான் யூதருக்கு, கேட்கல, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் யூதருக்கு யூதராயும் கிரேக்கருக்கு சில காரியங்கள் உங்களுக்கு ஒத்துக்கிடாட்டி பரவாயில்ல, நீங்க செய்ய வேண்டாம். ஹலோ, சில காரியங்கள் உங்களுக்கு ஒத்துக்கிடாட்டி, கேட்கல, செய்ய வேண்டாம். இப்போ ஃபோர்க் பண்ணி கறி இருக்குல்ல, வேதத்தின்படி நம்ம அதை என்ன பண்றது இல்லை யாருமே. கண்டிப்பா சிலருக்கு ஒத்துக்காது. நமக்கு மனசுல நினைச்சாலே என்னவா இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும், சரி வேணாண்டா நமக்கு அதெல்லாம் வேண்டாம். ஆனால் ஃபாரின்ல எல்லாம் அதர் கண்ட்ரீஸில் போய் பார்த்தீங்கன்னா பைபிளை வச்சுட்டே எந்த கடைக்கு தான் போவாங்க சொல்லுங்க. கையில் பைபிள் இருக்கும், ஆனால் ஃபோர்க் கடையில் போய் நின்றுருப்பாங்க. அது அவங்களுக்கு பிடிக்குது, அவங்களுக்கு நிறைய பேருடைய உணவாக அது இருக்குது. ஆனால் நம்ம என்னதான் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு டைம் சொல்லியிருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நம்ம அவாய்ட் பண்ணுறோம். நமக்கு அது பிடிக்கல, எனக்கு அது மனசுக்கு பிடிக்காது, உடம்புக்கு முடியல, அது செட் ஆகாதுன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், வேணாம் பிரதர் எனக்கு வேணாம், அதை அவாய்ட் பண்ணுறது தவறு இல்லை. ஆனால் சாப்பிட்டியா செத்தனி நரகந்தாண்டா டைரக்டாக உனக்கு, அவ்வளோதான் பண்ணி மாதிரி நீ முகத்தை கீழே தாண்டா வைக்க போற. இப்படியே ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம என்ன பண்ண முடியாது சொல்லுங்க. எனக்கு அது ஒத்துக்கிடலை அப்படின்றதுக்காக நான் அவாய்ட் பண்ணுறது தவறல்ல. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ரூல்ஸுக்காக சில காரியங்களுக்காக கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ண சத்தமாக சொல்லுங்க முடியாது. அதில் யாரு தான் முதல்ல நிற்பான்னு சொன்னா, அதில் என் கர்த்தருடைய வார்த்தை தான் முதல்ல நிற்கும்.
அதனால்தான் நான் யூதருக்கு யூதராயும் கிரேக்கருக்கு, நமக்கு அந்த இடத்துல ரட்சிப்பு தான் முக்கியமே தவிர வேற எதுவும் முக்கியமானது. சத்தமா சொல்லுங்க, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. சரவணம்பட்டி பகுதியிலே ஒரு கிராமத்தில் இப்பொழுது ஒரு நல்ல திருச்சபை இருக்கிறது. கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே அதிகமாக இந்த சர்ச்சுக்கு வர்றாங்க. அந்த சர்ச்சு 2002 வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது. 2002 வருஷத்தில் நான் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கும் போது, நானும் என் கூட பைபிள் காலேஜ் படித்த ஒரு நபரும் என் கூட பைபிள் காலேஜ் படிக்கிற 4-5 ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து அந்த திருச்சபையை அப்படியே ஆரம்பித்து, அந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு ஷெட்டை போட்டு நிறைய நாட்கள் அந்த திருச்சபைக்கெல்லாம் நாங்கள் அப்படியே போனோம். அப்போ ஒரு நியூ இயர் சர்வீஸுக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் ரொம்ப பாசமுள்ள ஜனங்கள். அவங்க எல்லாம் அன்னைக்கு மதியானம் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொன்னாங்க. சரி, எங்களுக்கு வெளியில் சாப்பிட்றதுன்னா அவ்வளோ பிரியம். பைபிள் காலேஜ்லேருந்து சாப்பிட்றத விட வெளியே போய் சாப்பிட்றது அவ்வளோ பிரியம். நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக, பாஸ்டர் நாங்கள் கண்டிப்பாக சாப்பிட்றோன்னோ. அந்த பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் வெளியில் சாப்பிட்றது மாதிரி இருக்குல்ல, எங்கள் ஜனங்கள் சமைக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிடணும்னு சொன்னாங்க. அது எதுவாக இருந்தாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி உள்ளே போனால் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சாலே என்ன ஸ்மெல் வருது அப்படின்னா, இந்த நான்வெஜ் கழுவி ஊற்றின ஸ்மெல் வருது. சரி, ரொம்ப குடிசையான வீடு, கீழே மண் தர, சாணி போட்டிருக்காங்க. சரின்னு போய் அந்த வீட்டில் ஜெபம் பண்ணி முடித்த உடனே சாப்பிட உட்காரலாமான்னு சொன்னாங்க. சரி சாப்பிட்லான்னு சொல்லி தட்டை வச்சாங்க, சாப்பாடை போட்டாங்க, குழம்பு ஊற்றுனாங்க. அப்படியே குப்புன்னு அடிக்குது அந்த பச்சை வாசம். ஐயோ, ஒன்றுமே சொல்ல முடியல எங்களால். நாங்கள் ஒரு 3 பேர் போட்டிருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தராக திரும்பி பார்க்குறோம். ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், கையை வச்சுட்டு, சாரி பாஸ்டர் என்னால் முடியாது அப்படின்னு எந்திரிச்சிட்டான். போயிட்டான். என்னால் முடியவே முடியாது, அவங்க தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு போயிட்டான். பட் எனக்கு அது பண்ண முடியல. சரி, அவங்களா ரொம்ப ஆசையாக சாப்பிடுங்கன்றாங்க. எங்கே சாப்பிட, அப்படியே கண்ணை மூடிட்டு மடன்னு ஸ்பீடாக சாப்பிட்டு பக்கத்தில் தண்ணி இருந்துச்சு, தண்ணியை குடிச்சிட்டு, நான் ஸ்பீடாக சாப்பிட்டதை நினச்சி அவங்களுக்கு என்ன பிடிச்சுன்னு நினச்சிட்டாங்க போல. திரும்பி ஓடி வர்றாங்க, பிரதர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா அப்படின்னு. ஐயோ வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே ஒன்றுமே பண்ண முடியல, ஒரே வாமிட்டாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். இன்னைக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு திருச்சபை இன்னைக்கு அந்த இடத்துல இருக்குது. அதனால் அது மாதிரி மிஷினரிகள் நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில காரியங்களை என்ன பண்ணாங்கன்னா, ஜனங்களுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அவங்க நீங்கள் அதர் கண்ட்ரீஸில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ லக்ஸரியாக இருக்கும் அந்த கண்ட்ரீஸ், அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அவங்களுடைய வீடு சுத்தமாக இருக்கும், அவங்க கார் சுத்தமாக இருக்கும், அவங்களுடைய ரோடு சுத்தமாக இருக்கும். ஆனால் இங்கே இந்தியாவில் வரும்போது அவங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி எந்த சுத்தத்தையும் பார்க்கல. ஆனால் சுவிசேஷம் என்கிற ஒன்றை மனதிலே வைத்து தியாகம் பண்ணி, எல்லா சாப்பாட்டையும் நமக்காக அவங்க பழகி, எல்லா சூழ்நிலையும் நமக்காக பழகி, அவங்க அன்னைக்கு தியாகம் பண்ணதுனால தான் இன்னைக்கு இயேசு நமக்கு கிடைச்சிருக்கிறார். ஒரு திருச்சபை நமக்கு கிடைச்சிருக்குது, இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. சில இடங்களிலே நம்ம தாழ்ந்து போய் சில காரியங்களை விட்டு இறங்கி போனா அந்த இடத்துல சுவிசேஷம் நமக்கு பிரபல்யமாகுமானால் கண்டிப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை செய்துதான் ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க. எது அவசியம்னு எனக்கு கண்டுகொள்ளக்கூடிய கிருபையை, அந்த ஞானத்தை கர்த்தர் தாரும். ஹல்லேலூயா. திருமணத்திற்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பார்க்குறோம், ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறோம். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஐடியாஸ் இருக்கும். சிலருக்கு சொந்த வீடு இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, சிலருக்கு இவ்வளோ சம்பளம் இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, சிலருக்கு இவ்வளோ படிப்பு இருந்தால் தான் நான் சொல்கிறேன். அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் எது எனக்கு தேவைன்னு அறியக்கூடிய ஞானத்தை கர்த்தர் தான் நமக்கு தரணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து
நம்புறீங்களா? ஆண்டவரே, எனக்கும் என் பிள்ளைகளுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கணும். என்ன ஞானம் கொடுக்கணும்னா, இப்போதைக்கு என்ன, இந்த இடத்துல நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், இது எதை விடணும், எதை பிடிச்சுக்கணும், எதை வச்சுக்கணும், இந்த ஞானம் மட்டும் உங்களுக்கு இருக்குமானால் நான் சொல்றேன் 90% பிரச்சனைய நீங்க அந்த இடத்துல சால்வ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு சஞ்சலமே இல்லை. பெரிய சமாதானத்தை கத்த தருவதற்கு கத்தர் வல்லவராயிருக்கு. கையை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிற கர்த்தாவே, கேளுங்க அப்பா பார்த்து. எங்கள் ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே, ஹalleluya. எனக்கு கற்று தாருங்க ஆண்டவர். எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரியாதப்பா, எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு சொல்லி தாங்க ஆண்டவரே. இந்த இடத்துல இப்ப எது முக்கியம் அப்படின்றதற்கு ஆண்டவரே அந்த ஞானத்தை கர்த்தர் இப்பொழுது எனக்கு நீர் தர போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு விளங்குது? எந்த இடத்திலும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சத்தியம் என்னன்னா, இந்த இடத்துல இப்போ எது தேவை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? விளங்கிருச்சா? இந்த இடத்துல இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு என்ன முக்கியம், என்ன முக்கியம்? இந்த ஞானம் மட்டும் உங்களுக்கு இருக்குமானால் அது போதுமானது. அந்த பிரச்சனைகளை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ரொம்ப சுலபமாய், ரொம்ப அழகாய் நீங்கள் தாண்டுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீர்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதை தருவாராக. எந்த விதமான போராட்டம் வந்தாலும் இந்த ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. நீங்க எல்லாருமே இன்னைக்கு நல்லா ஜெபிக்கணும். இது ரொம்ப தேவையான ஞானம். இதை இதை வந்து நீங்க அசால்ட்டா எடுத்துறாதீங்க. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் பாடுபடுறது எதனால தான் பாடுபடுறாங்க? இந்த இடத்துல என்ன தேவைன்றது அவங்களுக்கு தெரியாததுனால தான் ரொம்ப பாடுபடுறாங்க, ரொம்ப பாடுபடுறாங்க. நான் உங்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்றேன், நினைக்காதீங்க, இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நாகர்கோயில இருந்து ஒரு பாப்பா வந்து கோயம்புத்தூர் பட்டணத்தில் படிக்க வைக்கிறாங்க. அந்த பாப்பா கோயம்புத்தூர் காலேஜில் படிக்கும்போது இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பையனை நேசிக்கிறான். அந்த பையனுடைய வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு அந்த பிள்ளை வந்து அவளுடைய காதலை வளர்த்து கொண்டு திடீர்னு ஒரு நாள் அந்த காலேஜ் படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை அதே மாதிரி என்ன பண்ணிட்டான்னா கல்யாணமும் பண்ணிட்டான். ஸோ அங்கேருந்து நாகர்கோவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி அவள் என்னமோ கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்கிறா, என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படின்னு சொல்லி. சரி, நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நீங்கள் வாங்க, மெதுவாக வாங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அந்த புள்ள அந்த பையனை கூப்பிட்டு எல்லாம் முடிஞ்சா, எல்லாமே முடிஞ்சு அப்படின்னா கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டான். படித்து முடிக்கிறதுக்குள்ளே அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா கொந்தளிக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீ என்னை விட்டுருங்க, நான் போகிறேன், போயிட்டு திரும்பி வருவேன். நான் நாகர்கோவிலில் போய் ஒரு 200 பசங்களை நான் கூப்பிட்டு வரேன், பெரிய ரவுடி கோஷ்டி. இவன் குடும்பத்தோட இவனை காலி பண்ணி இவனை நான் முடிச்சிடுறேன், இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும்னு ரொம்ப தீவிரமாக இருக்கார். அவர் அந்த அளவுக்கு ரட்சிக்கவும் படலை, ரொம்ப தீவிரமாக இருக்கார். இல்லை, நான் செய்யவே முடியாது, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு இந்த பொண்ணும் வேண்டாம் அவனும் வேண்டாம், 2 பேருமே உயிரோடு இருக்கக்கூடாது. அப்புறம் அவரை பேசி சால்வ் பண்ணி சொல்லி, இப்போ என்ன முக்கியம் பிரதர், இது நடந்துருச்சு. இந்த இடத்துல நீங்கள் இப்படி தீவிரமாக நிற்கிறதுனால என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிங்க. இப்போ நம்முடைய பிள்ளை அங்கே மாட்டிக்கிட்டா, சிக்கி இருக்கா, அவளை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு நீங்கள் கோவப்பட்டோ, நீங்கள் வளர்த்துனது உண்மைதான், ஆளாக்குனது உண்மைதான், படிக்க வச்சது உண்மைதான் எல்லாமே. பட் அவள் புரிஞ்சுக்கல, என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இது அவள் அவசரப்பட்டதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனையை நமக்கு கொண்டு வந்திருக்கிறா. இப்போ நீங்களும் அதே மாதிரி அவசரப்பட்டு இதை விட ஒரு பெரிய பிரச்சனையை நீங்கள் கொண்டு வர போறீங்களா? வெயிட் பண்ணுங்க. சொல்லி சமாதானப்படுத்தி அழகாய் பேசி அந்த காரியத்தை வந்து முடிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுத்து ரொம்ப அழகாக முடிச்சாச்சு. இப்போ பாருங்களேன், அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடத்துல இது இப்போ இந்த ஏரியாவில் என்ன முக்கியம்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இல்லாத பட்சத்தில் சில குடும்பங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அதனால எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே
எந்த சூழ்நிலைக்குள்ள நான் கடந்து போனாலும் எனக்கு 2 காரியம் எனக்கு முன்னாடி நிற்கும். ஆனா ஜனங்களுக்காகவும் சொந்தக்காரங்களுக்காகவும் சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் நான் உடனே இதுதான் எனக்கு கரெக்டுன்னு சாயாதபடி அந்த இடத்துல என்ன முக்கியமோ அதை எனக்கு கற்றுத்தாரோன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேர்த்தியாய் நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கு. ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறீர்களா இல்லையா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சில இடங்களிலே சில முக்கியமான காரியத்தை நம்ம தவற விடுறதுனால தான் பெரிய பாரத்தை நம்ம சுமக்கிறோம். ஆனால் இனி அந்த இடத்துல அப்படி சுமக்கவே கூடாது.